தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். தமிழக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு நான் டி.கே. ரஜினி. முன்னாள் போலீஸ் மா அதிபர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலர் ஆகியோருக்கு மரண தண்டனை. புளியங்குளத்தில் ரயிலுடன் மோதுண்டு குடும்பஸ்தர் பலி. ஸ்பெயினுக்குள் நுழைந்த மொராக்கோ அகதிகள் 50,000 பேர் மீண்டும் நாடு திரும்பல். பொதுநலவாய விளையாட்டில் தங்கம் வென்று உமேஷ் தரங்க வரலாற்று சாதனை. உள்நாட்டு செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக கடமையை தவறியமையால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு காரணமாக அமைந்த குற்றங்களுக்காக முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜ்ய ஜெயசுந்தரம் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலர் ஹேமசிறி பெர்னாண்டோ ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற விசேட மூரடங்கிய நீதிபதிகள் இந்த மரண தீர்ப்பை நேற்று வழங்கினர். 855 குற்றச்சாட்டுகளில் 854 குற்றச்சாட்டுகளில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜ்ய ஜெயசுந்தர குற்றவாளியாக காணப்பட்டுள்ளார். வவுனியா புளியங்குளம் பகுதியில் ரயிலுடன் மோதுண்டு குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. காங்கேசன் துறையில் இருந்து மொரட்டோ நோக்கி பயணித்த ரயிலுடன் புளியங்குளம் 290வது மைல்கல் அருகில் குறித்த குடும்பஸ்தர் மோதுண்டுள்ளார். கனகராயன் பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய குடும்பஸ்தரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக புளியங்குளம் போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலையத்தின் அரையாண்டிற்கான நிர்வாகம் மற்றும் செயற்பாட்டு பரிசோதனை நடவடிக்கைகள் இன்று இடம்பெற்றன. யாழ் பிராந்தியத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் APS ஜெயமகா தலைமையில் குறித்த பரிசோதனை நிகழ்வு இடம்பெற்றது. யாழ் பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் KAEN தில்ருக்ஸ் மற்றும் யாழ் பிரதான போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி RMP பாலித செனவிரட்ன ஆகியோரின் நெறியாள்கையில் இந்த பரிசோதனை நிகழ்வு இடம்பெற்றது. இந்த பரிசோதனை நடவடிக்கையின் போது போலீசார் தமது பொது சேவைகளையும் பாதுகாப்பு பணிகளையும் முன்னெடுப்பதற்காக பயன்படுத்தும் உத்தியோகபூர்வ வாகனங்களின் தரம் மற்றும் பராமரிப்பு நிலைமைகள் தொடர்பாகவும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. வெளிநாட்டு செய்திகள். மொராக்கோவில் இருந்து ஸ்பெயினின் சியூட்டா பகுதிக்கு நுழைந்த அகதிகளில் அதிகமானவர்கள் மீண்டும் மொராக்கோவிற்கு திரும்பியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஸ்பெயினுக்குள் நுழைந்த சுமார் 60,000 அகதிகளுள் 50,000 பேர் தாங்களாகவே மீண்டும் மொராக்கோவிற்கு திரும்பியுள்ளார்கள். ஸ்பெயினுக்குள் நுழைய முயன்ற போது ஏற்பட்ட நெரிசல் மற்றும் கடலை கடந்து நீந்தி செல்லும் முயற்சியின் போது மூழ்கி மற்றும் கூட்ட நெரிசலில் சிக்கி 57 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். மனித கடத்தல் குழுவினர் இந்த நிலைமையை பயன்படுத்தி மக்களை சட்டவிரோத எல்லை தாண்ட தூண்டுவதாக ஸ்பெயினின் பிரதமர் பெட்ரோ சாஞ்சஸ் கடுமையான கண்டனம் வெளியிட்டுள்ளார். மேலும் எல்லை பாதுகாப்பு பலப்படுத்தப்படுவதோடு மனித கடத்தல் வலையமைப்புகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விளையாட்டு செய்திகள். பொதுநலவாய விளையாட்டுப் போட்டியின் ஆண்களுக்கான ஈட்டியெறிதலில் இலங்கை வீரர் உமேஷ் தரங்க தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இந்தியாவின் ஒலிம்பிக் சாம்பியனான நிராஜ் சோப்ரா உள்ளிட்ட உலகின் முன்னணி வீரர்கள் பங்கேற்ற போட்டியில் உமேஷ் தரங்க 89.75 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து முதலிடத்தை பிடித்துள்ளார். இதன் மூலம் பொதுநலவாய விளையாட்டுப் போட்டியில் இலங்கை தங்கப்பதக்கம் வெல்வதற்கான 20 ஆண்டுகால காத்திருப்பும் முடிவுக்கு வந்திருக்கிறது. 2006ஆம் ஆண்டு மெல்போர்னில் நடைபெற்ற போட்டியில் பளுதூக்கலில் வீரர் சிந்தக விதானகே தங்கம் வென்ற பின்னர் பொதுநலவாய விளையாட்டுப் போட்டியில் இலங்கை கைப்பற்றும் முதல் தங்கப்பதக்கமாக இது அமைந்துள்ளது. மேலும் பொதுநலவாய விளையாட்டுப் போட்டி வரலாற்றில் இலங்கை வென்ற 5வது தங்கப்பதக்கமாகவும் இது பதிவாகி இருக்கு. தமிழக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் யாவும் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.